ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி கைஸ் போச்சு? கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியே ஆகணும், சரிங்களா? ஒரு வழியாக மனோவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ என்ன நடக்குது? அதான் நம்ம சுதாகரை நம்ம குட்டி ஆதி என்ன செய்வான், பேக்கை எடுத்துகிட்டு கொடுத்துருவான் இல்லையா? ஸோ கொடுத்தங்காட்டியும் அவன் சுதாகரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ பிடிச்சிட்டு போனங்காட்டியும் மீனாவும் அந்த பாட்டியும் சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப திட்டுவாங்க. உடனே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. குழந்தைக்கு என்ன தெரியும், அவன் தெரியாமல் தானே பண்ணான், நீங்கள் எதுக்கு குழந்தைய இப்படி பேசுகிறீங்க? அப்புறம் வார்த்தையெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வல்கராக இருந்தது. எதையோ குளிப்பாட்டி வீட்டில் வச்சு எல்லாம் ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்சையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லியிருப்பாங்களே, அப்பா இருந்து வளர்த்துருந்தாங்கன்னா அந்த இது இருக்கும், இதுங்க தான் தரங்கிட்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஏதோ பேசுவாங்க. என்னைய கேட்டால் அந்த இடத்துலையே பாரதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு குடும்பத்தை கூட்டிகிட்டு அவள் வாட்டுக்கு வெளியே போயிருக்கணும். நார்மலாக நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 2 பேர் நின்று அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாமா, இவ நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாளாமா. ஐயோ சாமி, பாரதியெலாம் பாவம்லாம் நான் பேசவே மாட்டேன் கைஸ். அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நினச்சி தான் பேசிகிட்டு இருந்தேன். இத்தனை நாள் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு தான் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், பாரதிக்கு. நான் பாரதிக்கு இப்போல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ணுற வேலையே இல்லை. ஆதிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம ஹீரோ ஃபேனு ஹீரோயின் ஃபேனு அந்த வேலைக்கே வேண்டாம். கதையை எப்படி போகுது, அது மட்டும் இல்லாமல் உடனே அப்பா அப்படின்னு அந்த அப்பா இல்லாமல் வளர்ந்தா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோடனே ஆதிக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே மித்ரா அப்படின்னு சொல்லி கத்துவாப்பில். உடனே மித்ரா தான் நடிக்கிற ஆளாச்சே, ஆதிக்கிட்ட ஒரு மாதிரியும் பாரதிக்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிற ஆளாச்சே. சொன்ன உடனே இந்த மாதிரி ஆதி எனக்கு முக்கியம், அதனால் பாரதி இங்கே தான் இருப்பாங்க, அவங்கள யாரும் எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போய் நீங்கள் வக்கீலை கூட்டிகிட்டு போய் அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க ஆதி, பாரதி நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் போன உடனே அதுக்கப்புறம் சுதாகரை போய் ஆதி போய் மனோவும் ஆதியும் போவாங்க. சுதாகரை கூட்டிகிட்டு வர வழியில் லதாவை பார்த்துருவாங்க. லதாவை பார்த்தோன்னே அவளுக்கு ஏதோ இந்த பாஸ்போர்ட்டில் ஏதோ இஷ்யூ இருக்க மாட்டேருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. வந்த உடனே ஆதி இருந்துட்டு நீ மனோ நீ லதா கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறமா நாங்கள்கிட்ட கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? லதாவும் மனோவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் லதா உண்மையை சொல்லிடுறாப்புல, ஆதி தான் உங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மனோவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எல்லாமே சொல்லிடுறான், நினைவலைகளை அழைச்சிட்றான். 5 வருஷம் நினைவலைகள்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லை, பொண்டாட்டி ஆகும் இல்லை, பிள்ளையே ஆகும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே லதா சொல்லிடுறான். சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் என்ன நடக்குது? அதாவது இங்கே ஒரு கான்வர்சேஷன், அங்கே ஒரு கான்வர்சேஷன், ரெண்டையும் மிங்கிள் படி நம்மளுக்கு காமிக்கிறாங்களாமா. அதாவது அங்கே மித்ரா நீங்கள் பாரதியை என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் எனக்கு ஆதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. உடனே மீனா இருந்துட்டு நீ சொல்லிட்டே மித்ரா, இனி பாரு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? நீங்கள் அவங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் பொறுத்து போகாதீங்க. உங்கள் தன்மானத்துக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு அவங்கள நான் போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே மனம் உள்ளே வரான். மனம் உள்ளே வந்தோடனே எனக்கு பசிக்குது. மனம் அதை ஆதி கேட்குறாப்புல, லதாவுக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கையில் பசிக்குதுக்கா, எனக்கு சோறு போடு அப்படிங்கிறான். உடனே நம்ம பாரதி டே அவர் கேட்டுட்ருக்காரு, நீ என்னடா பதில் பேசாமல் போயிட்டுருக்க அப்படின்னோடனே என்னாச்சு மனோவுக்கு, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாப்புல. தெரிலைங்க சார், அவனுக்கு எதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாப்புல.
இதயம் சீரியல் பார்க்குறதுக்கு எங்களுக்கு தான் கிறுக்கு பிடிக்குதுங்க, மனோவுக்கெல்லாம் கிறுக்கு பிடிக்கல. சரியா? அவன்லாம் தெளிவாக தான் இருக்கிறான். பாரதி பாரதி, உனக்கு கிறுக்கு பிடிச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடியே கிறுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, போய் தம்பிக்கிட்ட கேட்குறாப்புல, ஏன்டா அவர் பேச பேச வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்ட உடனே இந்த மாதிரி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவர் தானே உன் புருஷன், நினைவலைகளை அழிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்குறாப்புல. நான் உன்னை தம்பி, நான் என்னை சொந்த அக்கா தானே பார்த்தேன், ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட தம்பியாகவே நீ நினைக்கல அப்படின்னு சொன்னோடனே, நினச்சிருந்தா தான் நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருப்பேல அப்படின்னு. நான் உன்னை தம்பியை நினச்சனால தான்டா எல்லாத்தையும் நான் சொல்லலை அப்படிங்கிற அப்படியே ட்ராக்கை மாத்துறான். அதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தால் மாமாட்ட போய் பேசி சமாதானப்படுத்தி எங்களை சேர்த்து விட நான் சொல்லுவேன். அவரே எங்களையே வேண்டான்னு சொல்லிட்டு நினைவலைகள் அழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் உன்னை என்னத்தா பேச சொல்கிறது? அது இல்லாமல் உண்மையை சொன்னால் அவன் செத்து போயிடுவான்னு சொல்லி தான் எங்கள் 2 பேர்த்தையுமே இந்த உண்மையை சொல்ல விடாமே இவன் தடுத்துக்கிட்டே இருக்காடா மனு அப்படின்னு சொல்லி சாரதாவும் பாட்டியும் சொல்ல, கவலைப்படாதக்கா, நான் அவர்கிட்ட போய் நான் டேரெக்டாக உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அவரை வந்து அவர் தெரிய வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சிகளும் பண்ணுவேன், உன்னையும் அவரையும் நான் சேர்த்து வைக்கிறதா இனி நான் அடுத்த கட்டோட வேலை அப்படின்னு சொல்லி மனோ சொல்கிறாப்புல. சொன்ன உடனே எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு அதோடு முடிக்கிறாங்க கேஸ். என் கூமுட்டை பாரதி மித்ரா வந்து ரொம்ப பாவமாமா, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாமா உனக்கு. பணத்தை அவள் 30 லட்ச ரூபா செக்கு போட்டு கொடுத்தோன்னே நீ அடிமை ஆயிட்ட ராசாத்தி, ஊர்வசி மாதிரி நீ அடிமை ஆயிட்ட. சரியா? அதனால் அவள் இழுக்கிற இழுவைக்கெல்லாம் நீ போயிட்டு தான் இருப்ப. சரியா? அதுக்கப்புறம் உன்னோட வீக்னஸ் பாயிண்ட்டை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதுதான் உண்மை. உன்கிட்ட பணம் இல்லை, அவகிட்ட பணம் இருக்குது, அதனால் உன்னைய பணத்தால் அடிக்கிறாங்க. அதனால் இந்த நீ மரமண்டை கூமுட்டை பாரதி, அதுக்கு இப்போ எல்லாம் தெரியாது, நீ எப்போ தெரிய வருமோ. இன்னும் 5-6 வருஷம் நாடகத்தை இழுப்பாங்க கேஸ், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த நாடகம்லாம் இப்போக்குள்ள முடியாதுங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த நாடகம்லாம் இப்போக்குள்ள முடியவே முடியாது. அப்புறம் எனக்கு பாரதி மேலே சரியான கோபம். இதே வாய் தான் என்ன சொல்லுச்சு, மனோ நீ ஆதிசாரை போய் பார்க்குறியா, பார்த்துட்டு வந்தியான்னு சொல்லி அடித்தான். இன்றைக்கி அதே ஆதிக்கிட்ட ஏன்டா நீ போய் நின்று பேசுகிற, அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன்டா மரியாதையாக நீ போய் பேசாமல் பதில் பேசாமல் திரும்பி வந்துன்னு கேட்குறான். அறிவு கட்ட இத்து போன கூமுட்டை பாரதி, நிலையாவே இருக்க மாட்டியா? ஒரு நிலையாவே இருக்க மாட்டியா? இனி மீனாவும் அந்த கிழவியும் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னே தெரியல. இனி பாரதி நிறைய கொடுமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல கேஸ், மித்ரா வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற நேரத்துலேருந்து இவளுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதே மாதிரி ஆகிப்போச்சு. இனி மித்ரா வேறு கொம்பு வேறு செய்ய விட்டா இல்லை மீனாவுக்கு. அதாவது ஆதிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஆதி எனக்கு வேணும், நீங்கள் பாரதி என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு வேற க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா. அதனால் கண்டிப்பாக மீனாவும் கிளவியும் வச்சு செய்ய போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரிய போகுது. வேறு என்ன ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதில் வேறு என்ன இருக்குன்னா, மனோவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி மனோ தான் வந்து அடுத்த கட்ட, அதாவது மனோவும் அபியும் சேர்ந்து கூட இந்த மாதிரி இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். ஏன்னா நீ அபிக்கு தெரியாது இல்லையா மித்ராவை பற்றி, நீ மனோ சொன்னா தான் தெரியும். இனி மித்ரா வந்து நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது வந்து இனி அபிக்கு தெரிஞ்சு அபியும் மனோவும் ஒன்றா சேர்ந்து பாரதியும் ஆதியும் ஒன்றா சேர்த்து வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் இந்த மேட்னி தொடர்கள்னு சொல்லி ப்ரோமோ போடுவாங்களே கேஸ், அதில் தான் பார்த்தேன் மனோவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சின்ன ஆறுதலாக இருந்தது. எப்படியா லதாவை, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் லதாவை வந்து ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. ஜனனிக்கும் லதாவுக்கும் ஒரு காம்போ நல்லா இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ. பல்லவிக்கும் லதாவுக்கு செட்டே ஆகலைங்க, நல்லாவே இல்லை. பல்லவியை முதல்ல மாற்றுங்கடா, நல்லாவே இல்லை. ஜனனியை கொண்டு வந்து நடிக்க வைங்கடா, அப்போ தாண்டா கதை நல்லா இருக்கும். லூசுத்தனமாக இருக்குது. பல்லவி மூஞ்சியை பார்த்தாலே கடும் கோபமாக வருது எனக்கு. அப்புறம் இந்த லதாவை கொண்டு வந்த ஒரு ரீசனுக்கு வந்து இன்றைக்கி பார்த்த எபிசோடில் தாங்க கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஆமாம், வர்றவங்களை எல்லாத்தையும் பாரதி வந்து அவன் சொன்னால் செத்து போயிடுவான்னு சொல்லி இந்த வார்த்தையவே சொல்லி யாரையுமே உண்மையை சொல்ல விடாமே மடக்கி வச்சுட்டா. இன்றைக்கி லதா வாயாலேயே மனோக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். யாருக்காவது ஒரு ஆளுக்காவது உண்மை தெரியணும்ல, தெரிஞ்சால் தானே கதை ஒரு சைடு உடையும்.
அப்போ தானே இந்த ஆதி முட்டாளுக்கு வந்து இவ தான் பொண்டாட்டி இதுதான் நம்ம பிள்ளைக்குன்னு சொல்லி தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச கைஸ் அப்படியே இந்த பாரதி மேலே வந்து இவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி மேலே எந்த தப்பு இல்லைங்கிறதையும் மனோ ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? மனோ வந்து ஆதிக்கு வந்து இது பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அவன் முழுமையாக பாரதியை ஏற்றுக்குவான். இல்லாட்டினா அறகுறையால் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை தான். சரிங்களா? ஓகே கேஸ், வேறு என்ன, இன்றைக்கி இதயம் சீரியல்லே எல்லாம் போயிடுச்சு டைமு. நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.